Daily. Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து 100 பேர் விலகுவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் மாவட்ட நாம் தமிழர் கட்சியிலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் விலகல் என அறிவித்திருக்கிறார்கள். சேலம் மாநகர மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் அழகரசன் தலைமையில் கட்சியிலிருந்து விலகல் என அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் சிலம்பரசன் இணைப்பில் இருக்கிறார். சிலம்பரசன், வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து 100 பேர் விலகுவதாக அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. அதற்கு என்ன காரணம்? முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. சேலத்தில் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒவ்வொருவராக தொடர்ந்து விலகி வரக்கூடிய சூழலில் தற்போது சேலம் மாநகர் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் சேலம் அழகரசன் மற்றும் சேலம் மாநகர் மாவட்ட வணிகர் பாசறை இணைச் செயலர் வசந்தகுமார் மற்றும் சேலம் மேற்கு தொகுதி பொறுப்பாளர் பாஸ்கரன் மற்றும் ஓமலூர் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஸ்டாலின் என அவர்களுடன் 100க்கும் மேற்பட்டோர் கட்சியிலிருந்து விலகியுள்ளனர். ஏற்கனவே சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் அழகாவரம் தங்கம் என்பவர் முதலில் கட்சியிலிருந்து விலகியிருந்தார். தொடர்ந்து சேலம் மாநகர மாவட்டம் மற்றும் சேலம் புறநகர் மாவட்டம் என நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொருவராக விலகி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சேலம் மாநகர மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் மாப்பா அழகரசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாகவும் அவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவு வெளியிட்டுள்ளனர். தொடர்ந்து சீமான் தமிழ் தேசத்திற்கு எதிராக செயல்படுவதாகவும் அவர் வேறு பாதையில் செல்வதாகவும் அதனால் அதிலிருந்து தற்போது அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அனைத்தும் விலகுவதாகவும் அவர்கள் பதிவிட்டுள்ளனர். குறிப்பாக ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஒருவர் விளைவிக்கக்கூடிய சூழலில் தற்போது முக்கிய மாவட்ட வணிக பாசறை தலைவர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து முக்கிய பொறுப்பிலிருந்து விலகி வருவதாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.